ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவடியோட செகண்ட் டே. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவடிலாம் வரும். அதுக்கு படைக்கிறதுக்காக பக்கத்தில் அந்த சின்ன பழனிமலையில் வந்து தக்காளி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க போல. ரொம்ப வாசம், எங்கள் வீட்டு வரைக்கும் ரொம்ப வாசமாக இருந்தது. ரொம்ப டெம்டிங்காக இருந்தனால சரி நாங்களும் வந்து வெஜ் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி தான் செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். எந்த மசாலாவுமே போடாத பிளைனாக வந்து வேலூர் ஸ்டைலில் வந்துட்டு மசாலா வந்து அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமிளகா வந்து ஒரு 10 வரமிளகா வந்து எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் வந்து நல்லா வந்து ஊற வச்சு அதை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். காஷ்மீர் மிளகா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் குக்கரில் செய்கிறதுனால குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணி மசாலாலாம் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன படியில் வந்து ஒரு படி எடுத்திருக்கனால நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சில்லி பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணேன், நெய் வந்துட்டு ஆட் பண்ணல. அன்னைக்கு வந்து என்கிட்ட நெய் இல்லாதங்கிறனால நான் நெய் ஆட் பண்ணல. இதில் வந்துட்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் பாதி நெய் பாதி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்தி வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோம். நல்லா பெரிய சைஸ் வந்து தக்காளி வந்துட்டு 3 தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தயிர் சேர்த்துறப்போ நல்லா புளிப்பு தயிராக இருந்தது அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிராக இருந்ததுன்னா தக்காளி வந்து ஒன்று ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. வெஜ் பிரியாணிக்கு உண்டான காயெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர் கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். மீன் மேக்கரை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மீன் மேக்கர் ஊற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஜாஸ்தியாக கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அதனால பாதியை வந்து சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா கப்பு தயிரில் வந்துட்டு 1 கப் தயிர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 படி வந்து ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.5 படி வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் காரம் உப்பு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கிளறி விட்டுட்டு விசில் வந்து 2 விசில் கரெக்டாக 2 விசில் இல்லைன்னா 1 விசில் வச்சு தம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். 2 விசில் வந்து விட்டீங்க அப்படின்னா ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். 1 விசில் விட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ண தேவையில்லை. இப்போ மீதி இருக்க மீன் மேக்கரில் வந்துட்டு சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கபாப் மசாலா கொஞ்சம் வந்து என்கிட்ட இருந்தது. அதனால அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணி, தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துலாம். இது ரொம்ப நேரம் வந்து வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மேலே லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னாவே, கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். போட்டு முடிக்கிறதுக்குள்ள சைடில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்க, சூப்பரான வேலூர் ஸ்டைல் வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த மாதிரி அரிசி வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தம் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு வரும். உதிரியாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் ஸ்டைலில் வந்துட்டு வெஜ் பிரியாணியும் மீன் மேக்கரில் வந்து 65ம் வச்சு சூப்பராக வந்துட்டு சாப்பிட போகிறோம். அதோட வந்துட்டு ரைத்தாவும் வச்சு சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காவடி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. காவடி வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு வந்து 9 o'clock வந்துட்டு இருக்கும். ஊரை ஃபுல்லாக சுற்றி நம்ம கடைசியாக அந்த காவடி வைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா விடிகாலம் ஒரு 3-4 மணி ஆகிடும். அவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லாக சுற்றுவாங்க. காவடினாவே நல்லா ஜேன்னு வந்து ஃபுல்லாக லைட்டிங்கோட செம்மையாக வந்துட்டு இருக்கும். நான் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் வந்து vlog எடுத்து போடுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.